வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டவர் ரட்சகரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய நாமத்தில் இந்த நாளிலே கிறிஸ்துக்குள்ளாக இந்த நாளிலே உங்களை காப்பவர்களை சந்தோஷப்படுகிறேன். கிருபையும் சமாதானம் இந்த நாளிலே உண்டாவதாக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வதால் அன்புள்ள ஆண்டவர் அவருடைய மகா பெரிய செய்வதன்படி ஒரு பிள்ளைகளை மேற்றியமாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர்கள் நான் நன்றி சொல்கிறேன். சாட்சியின்படியாக தெய்வம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான். விசேஷமான நல்ல ஆசீர்வாதங்களை தெய்வ நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பண்டிகை நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான நல்ல ஆசீர்வாதங்களை கொண்ட வருஷமாய் இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு கீதா ஆராதனை உங்களுக்கு எதோ இன்னைக்கு எதோ இன்னைக்கு கீதா ஆராதனை முழுசம் சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தைகள் புரியும். ஒரு பாடல் மூலமாக நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணம். வெறு சமூகத்துக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள். எத்தனை விதமான பாரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த வருகிற நாட்களை நினைச்சு அப்படி சந்தோஷமாக இருக்கீங்க. கிறிஸ்மஸ், நியூ இயரு, நாட்கள் பண்டிகை நாட்களில் புது ட்ரெஸ்ஸு, நல்ல உணவுகள், நகரங்கள், தேவனுக்கு சாட்சியோட மகிமையான ஒரு காரியங்களை ஒரு செய்திகளை பேர் நம்ம துரிதப்படுத்துவாங்க. அந்த கேரளா ஒரு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதில் ஒரு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகளை கண்டோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு குடும்பத்திலே பார்ப்போம். பிள்ளைகள் உற்சாகமாக இந்த விதமான பிள்ளைகளுக்கு இல்லாதபடி மற்ற நேர்த்தியமாக தேவன் நடத்தினார். அன்றவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். ஒரு பாடல் பாட விட்டுருவோம். ஏற்ற வேலையிலே ஏற்ற காரியங்களை கற்று செய்வார். நடந்து போகாமல் இருக்கிறோம். தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான பரிசுத்த வசனம் கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் கடந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கண்களை மூடி சொல்லிக்கலாம். எங்களை நேர்ச்சியமாய் நடத்துகிறது அன்போடு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சமயத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி சொல்லவில்லை ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளாக நன்றி நாமத்தை இந்த நாளில் உயர்த்து கொண்டிருக்கிறோம். சாமி, உன்னதோடைய கிருபை மாத்திரம் எங்களை சூழ பாடங்களுக்கு காத்து கொடுக்கும். ஆவியானவர்களுக்கு ஒத்தாசி அனுப்புவையாக வானத்தில் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிப்பதை புதியமாக இருக்கிறதே தகப்பனே. விதமாக நல்ல மன்னாவை எங்களுக்காக நேற்று சற்று வெளிப்படுவீராக சுவாமி தாழ்த்து கொடுத்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமாம். பரிசுத்தமான வசனம் விகிதமாக சொல்லுகிறது. கலாத்திய நிறுவனத்திலே புத்தகமாக பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் என்ன செய்யணும்? சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நன்மையை அறுவடை செய்யலாம், சந்தோஷத்தை அறுவடை செய்யலாம், ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யலாம். தளர்ந்து போகாதீர்கள் அப்படின்னா யார் சொல்றாரு? இயேசுவானவர் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல தளர்ந்து போகாதீர்கள். பிள்ளைகளாக நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகாதீர்கள். நம்ம சொல்ற ஒரு சில வாய்ப்பை நம்ம பார்த்து சகோதரர்களை பார்த்து சொல்றோம். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, விட முடியல, சோத்து போகாதுங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை.
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறதான இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது. கலந்து போகாதீர்கள். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை ஆண்டவருடைய கடவுளுடைய வாழ்விலே நமக்கு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த பிறவினங்களை தாக்கினாலும், எந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கினாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ சொன்னமே, இந்த நாட்களிலே மனிதர்களுடைய ஜீவிய வாழ்விலே, கத்துடைய பிள்ளைகளாக சிறிய சரி ஜீவிய வாழ்விலே ஒரு சில காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிறோம், வேண்டுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம், வேண்டுதல்களை வைத்திருக்கிறோம், பொருத்தனைகளை வைத்திருக்கிறோம். அது காலங்கள் கடந்து செல்கிறது. காலங்கள் கடந்து செல்கிறது. இந்த நன்மை நம்மால் நம்முடைய கரத்திலே அனுபவிக்க முடியவில்லை. இந்த கிருபைகளை இதனுடைய சமூகத்தில் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் அந்த நபர் என்ன செய்யுது? அப்படி மாமிஷம் தானே, அப்படி பலவீனமாக ஆளுகிறது, சோறு வருகிறது, தளர்ந்து போகிறோம். தளர்ந்து போனோன்னே என்ன செய்யறோம்? அப்படி அதனால தான் பிச்சோம் பண்ணேன். இது இயற்கையாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் செய்ய பண்ணி, இது இயற்கையாக நாட்களில் வரக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு சோர்வுகள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், தளர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எந்த விதமான காரியங்கள் எல்லாம் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ பேர் கேள்விகளோட உள்ள போவோம். ஜபம் பண்ணுவதிலே நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஜபத்திலே நாம் தளர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? பதிலை ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எஸ், விசுவாசத்தில் ஜெபம், விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே முக்கியம். விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் என்ன செய்யலாம்? என்ன கிடைக்கும்? ஜெயம், வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ரைட். அடுத்து நம்பிக்கை, ஜெபம் ஒண்ணுதான், விசுவாசம் ஒண்ணுதான். ரைட். வேற கொடுப்பதிலே சோர்ந்து எப்படிங்க? அது மட்டும் சொல்ல மாட்டேங்க. ஜெபம், விசுவாசம், கொடுக்கிறோம். கொடுப்பதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அறுவடையை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கணும். சரி, ஊழியம் செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாமல் தேவனுக்கென்று நம்மளால் என்ற ஊழியங்களை நம்ம செய்வோம் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க செல்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு ஊழியம். நீங்கள் செய்கிற நன்மைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் தான். அதனால் என்ன செய்யலாம்? ஆத்மாக்களை நீங்கள் என்ன செய்யலாம்? அறுவடை செய்யலாம். என்னென்ன 4 காரியம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? ஒன்று ஜெபம், என்றொரு விசுவாசம், என்றொரு கொடுக்கணும், என்னோட ஊழியம் செய்யணும். இது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். அன்பான தேவச்சனமே, வேதம் அதை தான் நமக்கு அடிப்படையாக சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே இது பிரதானமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியத்திலே விவிதமான காரியங்களை அனுதினமும் செய்ய வேண்டும். செய்கிற பிள்ளைகளாக கடந்து சொல்ல வேண்டும். அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு தரும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை உங்களுக்கு தரும். விரும்பினது வரும்போது என்ன கிடைக்கும்? இதயத்துக்கு அநேக நாட்களாய் ஜெபம் பண்றோம், கிடைக்கல. விரும்பினது கிடைச்ச உடனே அப்படி இருக்கும், ஊறி போறோம், ஜீவ விருட்சம் போடும், அப்படி மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இயேசுவான் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க ஒரு ஆயத்தமாக இருக்கலாம். எத்தனை பேர் பெற்றிருக்கீங்களோ தெரியல. சோர்வாக இருப்பீங்கன்னு சொன்ன ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே நீங்கள் பெற்றிருக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை வந்திருக்கிறது? எத்தனை சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துறக்கிறவர்கள் முன்பாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை விதமான விளைவினங்கள், எத்தனை விதமான சோர்வுகள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார்கள். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். முதலாவது காரியம், ஜெபத்திலே நாம் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்?
தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் ஒரு கேள்வி இருக்கு, அங்கிட்ட ஆன்சர் பதில் வரும். அதில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து இருக்கக்கூடாது. இது பேசிக்காக தாங்க. ஜீவி வாழ்விலே அடிப்படையாக தான். அது இல்லைன்னா உங்கள் ஜீவி வாழ்விலே நீங்கள் கடவுள் சமூகத்திலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் சமூகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து வேதம் அதை தான் சொல்லுகிறது. பிரச்சனை வருகிறதான நேரங்கள், வேதனைப்படுறதான நேரங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? நம்ம கடவுள் சமூகத்துக்கு போறோம். எதுக்காக போறோம்? எதுக்காக போறோம்? நமக்கு கடவுள் சமூகத்தில் ஏதாவது கிடைச்சிருமா? பதில் கிடைச்சிருமா? ஆறுதல் கிடைச்சிருமா? சந்தோஷம் கிடைச்சிருமா? மகிழ்ச்சி கிடைச்சிருமாங்கிறதான ஒரு நல்ல தருணத்திற்காக ஆண்டவர் சமூகத்திலே அவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய பாதத்துக்கு நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தந்து போகாமல் அவருடைய பதிலை தருகிற கடவுளாக இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 77ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தொடராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆபத்து நாட்கள், எனக்கு பிரச்சனை வருதான நாட்கள், நான் சோர்வான நாட்கள், நான் கவலைப்பட்ட நாட்கள், நான் நெருக்கப்பட்ட நாட்கள், பலவீனமாக இருந்த நாட்களில் எல்லாம் நான் ஆண்டவரை தேடினேன். இரவு முழுவதும் அவருடைய சமூகத்திலே என் கை தொடராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அதனால என்ன செய்தது? எனக்கு ஆறுதல் கிடைத்தது. என் ஆத்மாவுக்கு ஆறுதல் இல்லாமல் போயிற்று என்று சங்கீதம். ஆண்டவராகிய வசனம் சொல்லுகிறது, அங்கே தேவன் அப்படி ஒரு கை தொடராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவு முழுவதும் படுக்கையிலே கண்ணீரால் நினைக்கிறார். உடைய கண்களிலே வருகிறார். கண்ணீரோட துருத்திலே பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு. பிரியமான தேவச்சனமே, ஆபத்து நாட்கள், சோதனை நாட்கள் வரும்போதெல்லாம் என்ன செய்ய தளராமல் தேவ சமூகத்தை நோக்கி விரிக்கப்பட்டிருந்தது. அப்போது தேவ சமூகத்தில் எனக்கு ஆறுதல் கிடைத்தது, பதில் வந்தது என்று சங்கீதக்காரன் நாட்களில் செய்கிறான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:12 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப மீட்டுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தளர்ந்த கைகள், நெகிழ்ந்த கைகள், சோர்ந்து போயிருக்கிறாரே உள்ளங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுமா? தளர்ந்த முழங்கால்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிமிர்த்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவச்சனமே, நீங்கள் தளர்ச்சி இல்லாமல் தேவ சமூகத்திலே ஓட வேண்டும். பிரச்சனைகள் என்னையா செய்யும்? வேதனைகள் என்னையா செய்யும்? விளைவினைகள் என்ன செய்யும்? பிசாசு கொண்டதான் நெருக்கங்கள் நம்ம என்ன செய்யணும்? முன்பாக உன்னை வழிநடத்தி செல்கிறாரே என் பரிசுத்த தெய்வம் இருக்கிறாரே, அவர் சொல்லுகிறார வார்த்தை நீங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கரவனோடு கூட இருக்கிறது என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கப்படுது. லூக்கா 18:1ஆம் அதிகாரம் வாசிக்கப்படுது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிங்க? சோர்ந்து போகாமல், நீங்கள் கடந்து போகாமல் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் இருந்து என்ன செய்யலாம்? பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நான் தரமாக சொல்கிறேன். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பதில் உங்களுக்கு வரும். அப்போதான் கடவுள் அவருடைய சீசர்கள் வந்து ஊமை சொன்னார். அவர்களுக்கு ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். நியாயாதிபதி அப்படின்னு தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அரே நாட்டவன் தர்பகர்த்தா, அப்படி நாட்டம்னா அவர் தான் பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்லுவார். நம்முடைய கோரிக்கைகளை கூட வச்சிடணும். எப்படி கஷ்டப்படுத்துறான், பிரச்சனை பண்றான், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொந்த விஷயத்துக்காக போக மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனைக்காக எங்க போறான்? சமூகத்துக்கு போறான், சமுதாயத்துக்கு போறான். அங்கேயே நாட்டா பதில் சொல்லுவார். நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு பதில் சொல்லுவார். அது அவருடைய கடமை. புருஷனுங்களாம் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு நியாயாதிபதி அவங்கள வச்சுக்கிறார். நியாயமா கரெக்டா அவர் நியாயம் சொல்லணும். இப்பெல்லாம் அப்படி நாட்டமல்லாம் பார்க்க முடியல எங்களுக்கு. ஆமா, சர்வலோக நியாயாதிபதி ஒரு இருக்கார். நம்மளோட ஆண்டவராகிய கடவுள் அவர் தாங்க சரியா நியாயம் செய்வார். எல்லாருக்கும் அவருடைய கருத்துல வருது சரியா இருக்கும், நியாயமா இருக்கும்.
சரியான பாதையிலே சரியான காரியங்களை சரியான நேரத்திலே அவர் செய்ய சர்வ வல்லமுள்ள கடவுள். அங்கே ஒரு பட்டத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படியாப்பட்டவன்? அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்துச்சு? நியாயாதிபதினா சர்வசமமா நடத்தணும். இங்கே அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த நியாயாதிபதி எப்படி இருந்தானா, தேவனுக்கு பயப்பட மாட்டான், எந்த மனுஷனையும் மரியாதவன். அப்படின்னா ஒரு சொல்லுக்கு இருந்திருப்பான் அந்த ஊர்ல. அவன் எல்லாரும் பயப்படுவாங்க. அவனுக்கு ஒரு நியாயாதிபதி. தேவனுக்கு பயப்படணும்ல, தேவனுக்கு பயப்படலாங்க. அவன் நியாயாதிபதி இருக்க முடியுமா? சர்வவல்லவர் உடனே நியாயம் செய்வாரே ஒரு நாட்களிலே. அது உனக்கு தெரியல. தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்க மாட்டான். நேசிக்கணும். எல்லாரும் பிரியமான தேவச்சனை நீங்கள் நேசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களிடத்தில் தெய்வீக அன்பை சொல்ல, நீங்கள் இயேசுவானவரால் படைக்கப்பட்டவர்கள். உங்கள் தெய்வீக அன்பு அவர்களிடத்தில் போதும் பொழுது நீங்கள் அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். தெய்வீக அன்பு உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கரத்துல வந்து இதான் கிடைச்சுமா, ஒரு நன்மை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் போகல. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 10 ரூபாய் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க. பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டியா அவருக்கு நல்லா இருக்கீங்களா, பார்த்தோன்னே கொடுக்கணும் தோணும். இப்படி என்ன இருக்கோ அதை கொடுத்து வந்துடும். அது நன்மை. அந்த சூழ்நிலை நம்முடைய உள்ளத்திலே நம்மளை பார்க்கும் பொழுது இருக்கணும். அங்கே அவனுக்கு பயப்படல, அவனுக்கு தேவனுக்கு பயப்படல. நியாயாதிபதியா இருக்கிறான், மனுஷனை மதிக்கல, அவனோட சட்ட கையில் இருக்கு. வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருக்கிறாள், ஒன்றுமே இல்லாதவள். யாருமே இல்லை, அவங்களுக்கு கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. உற்சாகம் யாருமே இல்லை. அவளுக்கு யாருக்கு நியாயம் சொல்லுவா? அவளுக்கு யாரு இருக்கா? அவனுக்கு நியாயாதிபதி போறாங்களாம். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும், அவளுக்குள்ள பிரச்சனை இருந்தா அவன் பார்த்துப்பான். எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையிலே எனக்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நியாயப்படத்திலே போய் அவள் கேட்கிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீங்க ஜெபம் பண்ணுகிறாள். நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையிலே எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தர வேண்டும். எனக்கு போராட்டம் வருகிறது, பிரச்சனைகள் வந்து வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பதில் என்று நான் எதிர்பார்த்திருக்கேன் என்று எத்தனை நாட்கள் காத்திருப்போம். தேவசம் அன்பான ஓகே, யாருமே இல்லை, யாருமில்லாத ஒரு சூழ்நிலை, யாருமில்லாத ஒரு நேரங்கள், சமயங்களிலே அன்பான தேவசனமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்களை உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்லணுமான என் பரிசுத்த கடவுள் ஒருவர். சோர்ந்து போகக்கூடாதுங்க. யாருமே நேசிக்கிற அவசியம் இல்லை. இயேசுவை நேசிச்சா போதும். நீங்க வாழ்ந்துடலாம், செழித்துடலாம். இந்த உலகத்திலே நீங்கள் மேன்மையாக வாழலாம். இயேசுவான ஒவ்வொருத்தர் வந்து போதுங்க. உலக சிலைகள் எதுவுமே தேவையில்லை, உலக அன்பு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இயேசுவானவரை மட்டும் நீங்கள் நிலைத்திருக்கிறதே. அந்த பட்டணத்தில் விதவை வந்து அந்த நியாயாதிபதியில் போய் அவளுக்கும் அதற்கு எதிராளிக்குதான பிரச்சனையை சொல்லுகிறார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு பதில் சொல்ல மனசு இல்லை. அப்படியே நியாயாதிபதி கடினப்படுறான். ஏன்னா சிறுகார் தான் போய் 4 பேர் சொன்னா கேட்பான். அவள் ஒண்ணுமே இல்லையே, என்ன போட்டு அவட என்ன இருக்கு அவனுக்கு, அவளை அசட்டி பண்ணுறான். வெகு நாள் வரைக்கும் போன சொன்னா கேட்கணும்ல, கேட்கல. வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்வதற்கு அந்த நியாயாதிபதிக்கு மனமில்லாமல் இருந்தது. அதுக்கடுத்த வருஷம் வாசிக்கலாம். 5 வருஷம் 5வது வருஷம். நான்காவது வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனை மதிக்க மாட்டேன், ஆனாலும் இந்த விதவை நீ ரொம்ப தொந்தரவு பண்றா, அவளுக்கு என்ன தியாகம் செஞ்சிடும், என்ன தியாகம் சொல்லிடுவோம், என்ன தேவை பதில் சொல்லிடுவோம், பேசாம இருப்பான். அலட்டம் பண்றான்னு சொல்றான், தொந்தரவு பண்றான். நம்ம இயேசுநாதர் என்ன செய்யணும்? தொந்தரவு பண்ணணும். டேய், எனக்கு பதில் தரும், எனக்கு பதில் தரும், எனக்கு பதில் வேணாண்டவர், இந்த விஷயத்துல எனக்கு பதில் வேணாண்டவர், இந்த விஷயத்துல எனக்கு பதில் வேணாண்டவர், நீ என்னைக்கு இந்த காரியத்தை குறித்து என்ன நிர்பந்தம் வைத்திருக்கிறேன், இந்த காரியத்தை குறித்து எனக்கு என்ன பதில் ஆண்டவரே, நான் அநேக நாட்களாய் ஜெபித்து வருகிறேனே, நான் உமப்படியே வாடுகிறேனே, எனக்கு என்ன பதில் ஆண்டவரை, நான் ஜெபத்திலே ஆண்டவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர் இப்படி நெருங்கிட்டே இருக்கணும். தேவசமூகத்தில் போய் அங்கே தேவசமூகத்திலே பார்ப்பாங்க, தொந்தரவு பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான். செலுத்து. அதுக்கப்புறம் இந்த விதவை என்னை எப்பொழுதும் சிந்திர வழியால் இவள் அடிக்கிறது அழட்டாதபடி தொந்தரவிடாதபடிக்கு விளையாது அவளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்னு நினைக்கிறான். செஞ்சதுக்கு அப்புறம் அப்போ ஏதாவது சொன்னா ஏதாவது சொல்லியிருப்பான். அந்த காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுது. அங்கே 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த ஓமை சொன்ன பிறகு
கர்த்தர் சீசர்களை நோக்கி, அநேகியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்த்தீர்களா? அடிக்கடி போய் அவளை தொந்தரவு பண்றா, அடிக்கடி போய் கேட்டுட்டே இருக்கிறா, எனக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணும், நியாயம் வேணும்னு கேட்கிறா. என்ன பொருள் சொல்ல போறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறா. நாம நம்முடைய காரியத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்ன பொருள் சொல்ல போறேன் அடிக்கடி நெருங்கி கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக இரவு பகலும் கூப்பிடுறார். பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர் பரிசுமையாக இருப்பார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்திலே, அந்தபடி தேவன் நம்மை இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய. நன்றாக கவனியுங்கள். யாருங்க? யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய விஷயத்தை தேவன் கர்ஷியாக இருப்பான். அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே தேவன் கர்ஷியாக இருந்து என்ன செய்வாரா? நீடிய வாம்சம், நீடிய பெருமுடையவராக இருந்து என்ன செய்வாரா? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு பதில் தருவார். பிரைஸ் தி லார்ட். போதும் அன்பான தேவஜனமே, முழங்கால்கள் தளராதபடி, உன் கைகள் தளராதபடி ஆண்டவர் சமூகத்திலே நீ கைகளை விரித்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு பதில் தரப்படியுமாக பதில் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த காரியத்துக்கு போது என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு ஆலோசனை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கவலையை கவிக்கிறதான் உங்களை தேவஜனமே. வேதம் சொல்லுகிறது, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கான சூழ்நிலையை நட்புடைய இயேசுடைய பரமனை பிடிக்கக்கூடிய நீங்கள் தோர்ந்து சோர்ந்து கொண்ட அவசியம். நீங்கள் உங்களுக்கு இயேசுவை நிலைத்து வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடாத விஷயத்திலே தேவன் என்ன செய்வானா? சீக்கிரமாக நியாயம் செய்வார். ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு பதிலை தேவனுடைய வாழ்க்கையிலே தருவார். பிரியமான தேவஜனமே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியர் நெருக்கிறார்கள். மோசே சொல்றான் யோசுவாவை நோக்கி, நீ ஒரு கூட்ட ஜனங்களை உனக்கு வந்து ஏற்படுத்திக் கொண்டு நீ அமலேக்கியருக்கு எதிராக நீ இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு என்ன செய்ய, நீ யுத்தத்திற்கு போ அப்படின்னு சொல்றான். போகும் பொழுது நான் மாலை உச்சியிலே நின்று கொண்டு என்னுடைய கரத்தை வானத்துக்கு நேராக அப்படி எனக்கு ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதை என் கையில பிடித்துக் கொண்டு அதை ஓங்கி என் கரத்தை தூக்கி பாடுவேன். அப்ப என்ன நடக்கும் பாருன்னு சொன்னோடனே மோசே யோசுவா மோசே சொன்னபடி எல்லாம் செய்வான். அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போறான். போனோடனே மோசேயுடைய கைகள் என்ன செஞ்சா? உயர்ந்திருந்தது. வானத்தை நோக்கி மோசேயுடைய கைகள் கோலை நோக்கி உயர்ந்திருந்த பொழுது அவர்கள் அமலேக்கியரை ஜெயித்தார்கள். எத்தனை நேரம் கையை தூக்கிட்டே இருப்பார் மோசே. கை தளர்ந்து போயிடுச்சு. தளர்ந்து போன நேரத்தில் அமலேக்கியர் இஸ்ரவேலை செய்ய கொண்டார்கள். இப்பதான் பார்க்கிறோம், மோசேயுடைய மலை உச்சிக்கு ஆரோனும் ஊர் என்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் மோசையோட கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தாங்க, மோசையை இடத்துல உட்கார வச்சுட்டு, மோசையை உட்கார வச்சு ஒரு கல்லின் மேல் புல் மேல் உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் ஊர் என்கிறதான தேவனுடைய மனுஷன் ஒரு பக்கம் ஆரோனும் இருந்து கொண்டு மோசையுடைய கையை வானத்துக்கு நேராக உயர்த்தினார்கள். அங்கே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனை எதிராளிகளின் பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கரங்கள் எப்படி இருந்தன? இயேசுவை நோக்கி கொடுங்க. அங்கே ஜெயம் கொண்டாயிற்று. அமலேக்கியருக்கு இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். இங்கே சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும்? தேவ சமூகத்தில் நியாயங்கள் வரும், பதில்கள் வரும், ஆசீர்வாதங்கள் பெருகும், கிருபை பெருகும். பிரியமான தேவச்சனமே, நீங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நிலைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், வாசிப்போம். இரண்டாவது என்ன சொன்னோம்? விசுவாசத்திலே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்கே பதில் கிடைக்கும், இங்கே ஆசீர்வாதம் உள்ளது. ஜெபத்திலே நீங்கள் தளர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு பதில் உண்டாகும். விசுவாசத்திலே நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜெயம், வெற்றி, ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இரண்டு ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான ஒரு தாசன். அவனை அழைக்கிறார் தேவன். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை அழைத்து வானத்தை, ஆபிரகாமை நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு
வானத்து நட்சத்திரங்கள் எவ்விதமாக இருக்கிறதோ அவ்விதமாக நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்குமானத கடவுள். பூமியினுடைய மன்னர்கள் எவ்வளவு என்ன கூடாமல் உள்ளதான மன்னர்களை பார்த்து சொல்கிறார், விதமாக உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததி உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். ரோமர்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. 4:21. ரோமர் 4:21. சீக்கிரம் வாசிக்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று மூல நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அரைக்குறமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் தகப்பனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை எழுப்பினதான கடவுள் இல்லாததை இருக்கிற போல் உன்னை ஆசீர்வதிக்கிறதானே அன்பான பரிசுத்த தெய்வம். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாயிருப்பாய் என்று சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததான கடவுள் வாக்கு மாறாத தெய்வன் என்பதை குறித்து அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். 18வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு அங்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. என்னங்க கடவுள் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்பான்னு சொல்றாரு. அவருடைய சந்ததி ஒண்ணுமே இல்லையே. அவனுக்கு வயசு என்ன? வயசு என்ன அவனுக்கு? ஆண்டு வாக்கு கொடுக்கும் போது அவனோட வயசு என்ன அவனுக்கு? 75. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எப்படி விசுவாசம் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, நீ நம்பியா? வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் என்று அவன் நம்பி இருந்தான். ஆண்டு சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்காக ஒன்றுமில்லாத ஏதுமில்லாத இருந்தது. ஆனாலும் பேசுவது சொல்லுவதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமில்லை இடத்துல தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருங்கிறத ஆபிரகாம் என்ன செஞ்சா? விசுவாசிதான், நம்பிக்கையோட இருந்தான். 75 வயசுல ஒரு பெண்ணை பிறகு சொன்னார் கடவுள். ஆனா என்ன அப்படி யோசிச்சாங்க? இல்லைங்க, யோசிக்கிறேங்க எப்படிப்பட்ட விசுவாசம். நம்மள நீங்க தர்க்கம் பண்ணிருப்போம். இப்படி சொல்றாரு, இயேசு விசுவாசிக்கிறோம், இயேசு நிலைத்திருப்போம். ஆனா என்ன சொல்றாரு? இது சாத்தியமாகா? இது மெடிக்கேட்டட் எவ்வளவு விஷயமா போயிட்டு இருக்கு, எவ்வளவு காலங்கள் போயிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் வேலை போயிட்டு இருக்கு, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சுங்களேன். இத்தனை வயசுல உங்களுக்கு ஒரு சந்தானத்தை கொடுப்பேன்னு சொல்லி, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி, ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி சொல்றாங்க வச்சுங்க. இத்தனை காலங்கள் காத்திருக்கணுமா? அப்படி ஒரு கேள்விக்குற மக்கள் வந்துடும் இல்லையா? இத்தனை வருஷத்துல கொடுப்பேன்னு சொல்லல கடவுள். அவர் வாக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இந்த வருஷத்துல கொடுப்பேன்னு சொன்னாரா? சொல்லலைங்க. ஆனா நம்ம காத்திருந்தான். எத்தனை வருஷங்கள்? 25 வருடங்கள் காத்திருந்தான். சமூகத்தில் ஆண்டவர்களை நிலைத்திருந்தான், ஜெபத்தில் நிலைத்திருந்தான், விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். அந்த நம்பிக்கையை தொடாமல் வைத்திருந்தான் அவன் தேவ சமூகத்திலே. அந்த நம்பிக்கையோட அவன் விசுவாசித்த அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல. பலவீனமா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் என்ன செய்யும்? குறுகி போகும். பலவீனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் குறுகி போகும். உங்களால் முன்னேறி செல்ல முடியாத பிரியமான சொன்னமே, நீங்கள் தளர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல வேண்டும். அங்கே என்ன சொல்லுகிறது வேதவசனம்? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருந்ததில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது சத்து போனது, சரீரம் செத்து போனது, சாராவுடைய சரீரம் செத்து போனதையும் அவன் என்ன இருந்தான். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவன் இளமை
சொன்னார் ஆபிரகாம். அப்படி 100 வயசாயா, ஆனால் என் வாக்குமானத கடவுள் அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக செய்வார் என்கிறார். நம்பிக்கை விசுவாசம் நடத்தி ஆணித்தரமாக இருந்தது. வயசான அவனுக்கு 100 வயசு கொடுக்கல, அப்படி கொடுக்கலன்னு சொல்லி முறுமுறுத்தானா? இல்லைங்க, முறுமுறுத்தானா? இன்னைக்கெல்லாம் ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் போனோடனே முறுமுறு என்ன ஆண்டவரே அவரை தொந்தரவு பண்ண சொல்லத்தில் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கேன் நான், இவ்வளவு நாட்கள் காத்து எம்எல்ஏ இறக்கவில்லை அவனுக்கு. ஆண்டவரே இறக்கமுள்ள தேவன் தானே, மகா கிருபையுள்ள கர்த்தர் தானே, நீ தயவுள்ள தேவன் தானே, நீடிய பொறுமையிலே தானே, இது ஆசீர்வதிக்கிற கரம் தானே உங்களுடைய கரம். ஏன் ஆண்டவரே எனக்கு விதமான காரியங்கள் காத்திருக்கிறது. என் நாட்களிலே நான் எதிர்பார்த்ததான காரியங்களை ஆசீர்வாதத்தினாலே பெற முடியல என்று சொல்லி எத்தனை முறுமுறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனை சோர்வுகள், விசுவாச குறைச்சிகள் நம்முடைய இந்த நாட்கள் எத்தனை உண்டு. பிரியமானவர்களே, நம்பிக்கை இழந்ததான நாட்கள் எத்தனை உண்டு. எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்திருப்போம். நான் இருந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் நினைச்சுட்டா 100 வயசானவர்கள் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய சரீரம் செத்து போனதையும் அவன் என்ன செஞ்சான்? என்னாது இருந்தான். அதான் அவனுடைய விசுவாசம். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வார்த்தை இது நமக்கு மரணப்பட்டிருக்கிறது. பிரியமானதை வச்சோமே, இது வேத வசனம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படுற அவிசுவாசமான வாழ்க்கையிலே நற்பலனை கொண்டு வராது, நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வராது. நன்மையான இவுகளை இந்த பூமியிலே நீங்கள் பெற முடியாது. தேவச்சனமே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் சரிகளை வேற மாதிரி கிடைச்சுக்கணும். ஆசீர்வாதம் நினைத்திருக்கணும்னு சொன்ன இயேசுடைய கர்மம் கொண்டு கொடுக்கணும். அதாங்க ஆசீர்வாதம். அங்கே அவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவனுக்கு கொடுக்கேன்னு சொன்னாலும் கொடுப்பாருங்க. காத்திருக்கணும். நீங்க கட்டளையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், காத்திருந்த நற்பலனை பெறலாம். ஒன்றுமே அங்கே குறை இருக்காது, எல்லாம் பூர்ணமான வேலை கிடைக்கும். சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குங்க. இதுதாங்க தேவனுடைய வாக்குத்தத்தம். அது சோதரிக்க பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்களே அப்படிப்பட்ட ஜனங்களை காத்து எதிர்பார்க்கிறாங்க. இல்லைங்க, யாருமே இல்லை. திருச்சபைகள் இல்லை, கத்தருடைய பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் விசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயினான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் நல்ல ஒரு பிரியமானவர்களே, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக இந்த நாட்களே எழுதப்பட்டதான ஒரு பரிசுத்த வசனம் இது. அதே விசுவாச வார்த்தை, அதே கடவுள், அதே பரிசுத்த வேதாகமம் இன்று நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதே விசுவாசம் நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தெரியுமானது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அசைக்க முடியாமல் இயேசு நிலைத்திருப்பீர்கள் சொன்ன என்ன கேட்கீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. நடக்கலன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்து இருக்கணும்னு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்தில் பிளவினமாக இருக்கணும்னு அர்த்தம். அன்பான தேவச்சனங்களை நீங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை பெற முடியும். அங்கே வேதம் என்ன சொல்லுது? பரித்துவரை உயிர் பிழைப்பிடாத ஆண்டவர், இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிறதான் ஆண்டவர். வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நலமாக நீங்கள் வெறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகல விதமான சம்பீரமான ஆசீர்வாதங்களில் அவர் வருகிற நாட்களிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கடந்து போகட்டும். வருகிற நாட்களில் நற்பலன் நீங்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். மூன்றாவது ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். மூன்றாவது என்ன காரியம் சொல்றாங்க? கொடுக்கணும், கொடுக்கணும். லூக்கா 6:38 கொடுத்த ஆசீர்வாதம். லூக்கா 6:38 வாசிக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கணும்? கொடுத்தா கொடுப்பார் கடவுள். அது எப்படி கொடுக்கணும்? அமுக்கணும். அமுக்கி பையில சாப்பியில ஒரு இதை போட்டோன்னு வச்சுக்கலேன், நீயே அமுக்கி விடும். எவ்வளவு தூக்க முடியுதோ அந்த தூக்க முடிய அளவுக்கு ஒரு திங்ஸ் எங்கே ஒரு இலவசமாக ஏதாவது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ நீங்கள் அதை அள்ளிக்கலாங்க. அப்படி நம்மளோட ஒரு இடத்துல போய் நம்மளை கூட்டு தான் நிப்பாட்டி தான் வச்சுக்கோங்க. ஒரு நெருக்கஞ்சைகளில் போய் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ தானி இருக்கோ அவ்வளோ நீங்கள் பைகளை கொண்டு வந்துருங்க. அன்றைக்கிட்ட நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க.
அது எவ்வளவு பிடிக்கிறதுல அமைக்கி 2 கைகள் போட்டு அப்படியே அமைக்கி அதை தைக்கப்படாத அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அது அழிக்கும். அது நம்மளுடைய சுயநலம். வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் கொடுக்கறதுல என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும், அமைக்கி புழுக்கி அப்படியே இடவெளியே இருக்கக்கூடாது. சாப்பிடு அப்படியே எடுத்துட்டோம்னா இந்த இடைச்செடிகளெல்லாம் போய் என்ன செய்யும், அந்த தானியங்கள் நற்கிழஞ்சுகள் என்ன செய்யும், அப்படி நிறையும். இடவெளியிலே அந்த பயிர் இருக்காது, நெருக்கமாக அப்படி அமைக்கி புழுக்கி இப்படி சரிஞ்சு விழுந்துடும். சரிந்து விழும்படி நீங்கள் அவர்களை நன்றாய் அளந்து சொல்லுகிறது, நன்றாய் அளந்து அமைக்கி புழுக்கி சரிந்து விழும்படி கொடுக்க அளந்து அவர் படிகளை போடுவார்கள். எந்த அளவினால் நீங்கள் கொடுக்கீங்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் கடவுள். கிவெண்டை பாலிசா கொடுத்தாதான் உண்டு, செபிச்சாதான் பலனு, விசுவாசமா இருந்தா தான் ஆசீர்வாதம். சும்மா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை, போராட்டமான வாழ்க்கை தான், பிரச்சனைய வாழ்க்கை தான், வேதனுடைய வாழ்க்கை தான். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துவார், எல்லாத்தையும் செய்யலாம் நினைக்காதீங்க, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை தேவன் விரும்பலங்க. அது ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாதுங்க. வேதத்தின்படி அப்படின்னு நமக்கு தேவையில்லை. அது ஆசீர்வாத வாழ்க்கை இல்லை. கொடுக்கணும், செபர் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் கடவுளுடைய நியாயத்திற்கு முன்னாடி போய் நிற்க முடியும். அவனுடைய சமூக ஆசீர்வாதங்களை பெற முடியும். அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்க முடியும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். என்ன கொடுக்கலாம், கொடுத்தாய் என்ன செய்யும், உங்களுக்கும் எந்த விதமாக கொடுப்பீர்களோ அந்த விதமாக உங்களுக்கும் கொடுக்கப்படும். அதிகமாக சொல்ல இதை விரும்புகிறேன். நன்றாக கொடுங்க. எப்படி கொடுக்கணும், மன சுத்தமான இதயத்தோடு, மன உற்சாகத்தோடு, உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாக தேவனுடைய ஊழியங்கள் வழங்கும். நீங்கள் செழிப்பாக இருக்கிற பூமியில சகல விதமான ஆசீர்வாதத்தோடு 10 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, உற்சாகமானதோடு கொடுக்கும், முழு மனதோடு கொடுக்கும், முழு இருதயத்தோடு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்னால் இதை தான் ஆண்டவரை முடியும், இதை தான் என்னால் செய்ய முடியும். அவர் ஏற்றுக்குவார். தெய்வம் ஏற்றுக்கிட்டு அதற்கு பரபலம் இல்லை, அது சரிந்து விழும்படி கூடுதலான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்து மீண்டும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க என்ன பிராணி இருக்குமோ அதை தேவன் செய்வார். 4வது காரியம் என்ன செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யலாம், என்ன கிடைக்கும் பதில், ஊழியத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் கலந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும், என்ன சொல்லும், ஆசீர்வாதம் இல்லை, ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். ஆத்துமாக்களை நீங்கள் ஊழியத்தில் யாருக்காவது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். சொந்த குடும்பத்தை முதல்ல ஆதாயப்படுத்திக்கணும். அப்படிங்க, சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளை குடும்பம் தேவனை நேசிக்கணும். விசுவாசிகள் நானும் விட்டார்கள் என்றால் கர்த்தரையே சீர்திருப்போம். உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சாட்சியாக இருந்து கொண்டு உங்களை பார்க்கிறவர்கள் சாட்சியான பிள்ளைகளாய் பார்க்கிறவர்கள் இயேசுவை நேசிப்பார்கள் பிரியமானவர்களே. அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய நற்கிரிகளை கண்டு அவர்களுடைய தேவனுடைய அன்புகளை அவர்கள் கடந்து வருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஆத்மாக்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம், அதனுடைய பங்கில் வைத்துக் கொள்ளப்படும். யாராவது ஒரு ஆத்மா இல்லாமல் நீங்கள் பரவத்துக்கு போக முடியாது. அதுக்காக இப்போ பிரயாசப்படணும், அதுக்காக பிரயாசப்படணும். உலக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவாரு. தேவனுடைய அன்பை சொல்லி தேவனுடைய ராட்சியத்திற்கு நீங்கள் ஒரு முறையாக நீங்கள் என்ன செய்யணும், ஆதாயப்படுத்திக்கணும். அப்படி சொன்னா பரம ராட்சியத்திலே உங்களுக்கு பங்குண்டு, வறுமையா போயிடக்கூடாதுங்க. நீங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு ஆத்மாக்களோடு நீ போகணும். ஒரு ஆத்மா போதுங்க. நீங்க நிறைய பேர் ஆதாயப்படுத்த அவசியம் இல்லை. ஒருத்தர் நீங்க அவளை கடவுளுக்குள்ள சொல்லி, கடவுளை அறியாத கடவுளுடைய அன்பை சொல்லி கடவுள்களை நீங்கள் கொண்டு வந்து அவங்களை திருச்சபைகளை எங்கேயோ ஒரு திருச்சபைகளை அவர்களை அங்க வைக்கிறவர்களா சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் பிரதிபலன் பரத்துறை உங்களுக்கு உண்டு. ஊழியம் செய்தால் ஆத்மாக்களை நீங்கள் என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். நாட்களில் என்னுடைய வாணிப நாட்களில் செய்தால் ஊழியர்கள் நிமித்தமாக எத்தனை திருச்சபைகள் பிரியமானவர்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லணும். கண்ணீரோடு நான் விதைத்த நாட்கள் உண்டு. கண்ணீரோடு கூட விதைத்த நாட்களை கம்பீரத்தோடு இந்த நாட்களில் அந்த திருச்சபைகளை நான் பார்க்கிறேன். நான் சந்தோஷமாக சொல்ல முடியும். பள்ளி தூவும்பதை அறிந்து கொண்டு போகிறான், என்ன சொல்ல அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தன் விதைத்த விதைகள் நிமித்தமாக வருகிறான் அறுவடைகள் அவன் கம்பீரமாய் கொண்டு வரும் பொழுது அவனுடைய முகம் மலர் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான். திருச்சபைகளிலே ஒரு திருச்சபை அங்கமாக வைத்து என்னுடைய போதவர்கள் நானும் நாட்களிலே ஊழியம் செய்த வாலிப நாட்களில் எத்தனை திருச்சபைகள் இப்போ தேவசபை திருங்க சங்கப்பட்டியில் தேவசபை சர்ச் ஆஃப் காட்ஸ் இண்டிபெண்டன்ட் தேவசபையிலே மாஸ்டர் தேவர்கள் நம்முடைய சபையை மையமாக வைத்து இந்த நாட்களிலே வாலிப நாட்கள் என்னுடைய 93 என்னுடைய கல்லூரி படிப்பு முடித்து நான் அந்த நாட்களிலே ஊழியம் செய்த சமயங்கள் வருவதான் கஷ்டம்தான்.
போராட்டங்கள் தான், வேதனைகள் தான், பிரச்சனைகள் தான். யாருமே எதிர்பார்க்கல. என் குடும்பத்தை என்னால் ஆதாயப்படுத்த முடியும். அந்த நாட்களிலே ஒருவனாக மாத்திரம் சென்றேன். ரோடு கூட என்னுடைய பயணங்கள் இப்படி இருந்துச்சு. ராவு பகலா நாட்டில் ஊழியம் செய்தோம். ஒரு மைப்பாறையில் ஒரு குட்டி ஒரு வீடு இருக்குது. மத்தியானம் போல என்ன செய்வாங்க, அது சுத்துப்படி கிராமங்கள் குளக்கட்டாக்குறிச்சி, சிப்பிப்பாறை, அந்த மூக்குட்டுமலை, இளையரசு இந்த பகுதியிலிருந்து எல்லா ஜனங்களும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். மத்தியான வேலையில் என்ன செய்வாங்கன்னா, 6ஆவது படிச்சவங்க ஈய தட்டு கொடுப்பாங்க. ஈய தட்டில் கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க. கஞ்சி தண்ணி போட்டு 93 கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க, துவையல் கொடுப்பாங்க. இந்த நாட்களே அதை அவ்வளவு தீனமிருதமாக சாப்பிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஏழை ஜனங்கள். முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் ஊழியத்துக்கு போவோம். நாட்களை நடந்தே போவோம். என்னுடைய நல்ல நாட்கள் இந்த குளக்கட்டாக்குறிச்சி, முக்குட்டுமலை, இந்த பக்கம் திருவேங்கடம், சங்குப்பட்டி, சின்னக்கல்லப்பட்டி, குறிச்சாக்குளம், வெள்ளாக்குளம், அந்த பக்கத்தில் வந்து வைகுண்டப்பட்டி, கிராமங்களில் சுற்றி தேவனுடைய திருப்பணிகளை செய்தோம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேவன் ஒரு ஜனங்களை நமக்காக வைத்திருந்தார். அங்கே ஒரு ஜனங்களை ஊழியம் செய்த நாட்களில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும் திருச்சபையில் அங்கே இருக்கிறது. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் நல்ல ஒரு பெரிய தொடர்ச்சியாக தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆத்மாக்களை அறுவடை செய்துள்ளார். உங்களை கொண்டு தேவன் உங்களை செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. தளர்ந்து போகாமல் செல்லுங்கள். 8 திருச்சபைகள் இருக்கு இன்னைக்கு. எங்க குறிப்பிடத்தில் ரோமன் கேத்தலிக் திருச்சபை மட்டும்தான் இருக்கும். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்சி சர்ச் மட்டும்தான் இருக்கும். 2 திருச்சபை தான் எல்லா ஊர்களையும் இருக்கும். இப்போ அங்கே எங்க இருக்கு 8 திருச்சபைகள் இருக்கு. எப்பா 8 திருச்சபைகள். ராவும் பகலும் எங்கள் கிராமத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இப்போ கல்வாரி பேப்டிஸ்ட் திருச்சபை ஃபவுண்டேஷன் சொல்லி அந்த திருச்சபை அங்கமாக வைத்துக்கூடிய குழுவிகளத்திலே எடுத்துருக்கு. அந்த அசம்பிளி ஆஃப் காட் இருக்கு, சௌந்தரிய அட்வென்டிஸ்ட் இருக்கு, சர்ச் ஆஃப் காட், பிலீவர்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் சிஎஸ்ஐ, ரோமன் கேத்தலிக், எப்படி இன்னும் நிறைய பெந்தைகோஸ்து சர்ச்சுகள், நிறைய சர்ச்சுகள், 8 திருச்சபைகள். விக்கிரக கோட்டையாக இருந்ததான் அந்த இடம் இப்போ தேவனுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய தேவனுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. பிரியமான தேவச்சாமி, அதுக்கு என்ன தெரியுமா? அது நாட்களில் தேவன் ஊழியம் செய்தது அந்த நாட்களுடைய பிரதிபலம் கிடைக்கும். ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கென்று நீங்கள் உங்களுக்கு போக முடியாத பரவாயில்ல, உங்கள் பொருள் உதவிகளை கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஊழியர்களை செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும், மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுநாமத்தில் வாழ்த்துகிறேன். வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை விதமாக நடித்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உற்சாகமாய், வளர்ந்து போகாமல் ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, கொடுப்பதிலே, ஊழியம் செய்வதிலே தளர்ந்து போகாமல் சென்றார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், அறுவடைகளையும், கிருபைகளையும், நன்மைகளையும் தேவசம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.